போலீஸ் வந்து உங்கள ஃபோன் பண்ணி விசாரணைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, நீங்க வந்து போகாதீங்க. சம்மன் வந்து குடுத்தா தான் நீங்க போணும். வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இது உங்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அது உண்மதான். ஏன்னா வந்து போலீஸ் ஒருத்தர விசாரிக்கணும்னா, சம்மன் குடுத்து தான் விசாரிக்கணும். ஃபோன் பண்ணிலாம் ஒருத்தர வந்து கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சட்டமே சொல்லுது. ஆனா வந்து பிராக்டிகல் லைஃப், ரியல் லைஃப்ப பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஒரு போலீஸ் கால் பண்ணி விசாரணைக்கு கூப்பிட்டாங்கன்னா, போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னடா இவன் குழப்புறான். ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வந்து போகாதீங்க, சம்மன் குடுத்தா போங்கன்னு சொல்றான். இப்ப என்னன்னா வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டா போன்னு சொல்றானே! அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. நான் எதுக்காக அப்படி சொல்றேன்றத நீங்க யோசிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு நார்மல் பப்ளிக்கா இருக்கும் பட்சத்துல, நீங்க வந்து போலீஸ் கிட்ட நான் சம்மன் குடுத்தா தான் வருவேன் அப்படின்னு சொல்ற பட்சத்துல, என்ன நடக்கும்னா, அந்த போலீஸ் ஆபிசருக்கு உங்க மேல வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, போலீஸ் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றாங்கன்னா, யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் குடுத்த பார்ட்டி வந்து உங்க மேல எக்கு தப்பா இல்லாத விஷயங்கள், அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து மிகைப்படுத்தி நெறைய விஷயங்கள சொல்லியிருக்கலாம். சோ, அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க இப்படி பேசும்போது, அந்த போலீஸ் ஆபிசருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரஷன் வரலாம். எதுக்காகன்னா, ஒரு போலீஸ் ஆபிசர் தான் வந்து விசாரிக்கணும், எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். இததான் வந்து சட்டத்துல வந்து இடம் இருக்கு. அவங்க தான் அத பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பட்சத்துல நீங்க எடுத்த உடனே நீ சம்மன் குடு அப்பதான் வருவேன்னு சொல்ற பட்சத்துல, அந்த போலீஸ் ஆபிசரோட மைண்ட் செட், ஓ! நீ சம்மன் கேட்கிறியா தப்பும் பண்ணிட்டு. பாத்துக்கிறேன் இருன்ற மாரி அவங்க விசாரணை வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து அதிகமா இருக்குது. அப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள யோசிச்சீங்கன்னா, இந்த 2 விஷயங்கள் மட்டும் பண்ணுங்க. முதல் வந்து பாத்தீங்கன்னா, போலீஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா, "சார் யாரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க?" அப்படின்ற விஷயங்கள வந்து நீங்க கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அந்த நபர்கிட்ட வந்து என்ன பிரச்சனை பண்ணீங்க? உங்க மேல தவறு இருக்கா? இல்லையா? உங்ககிட்ட என்னென்ன எவிடன்ஸஸ் இருக்கு? அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட எவிடன்ஸஸ் இருக்கும் பட்சத்துல, அந்த எவிடன்ஸஸ வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உடனே போலீஸ் ஃபோன் பண்ண உடனே அடுத்த நிமிஷமே மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போற மாரி, போய் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்காதீங்க. "சார் நான் இந்த டைம்க்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரீத்திங் டைம் எடுத்துக்கோங்க. பிரீத்திங் டைம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய நண்பர்களையோ, இல்ல ஏதாவது ஒரு நல்ல வழக்கறிஞரையோ உடன் வந்து அழைத்துச் செல்லுங்க போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது. போலீஸ் கிட்ட ரொம்ப ரூடாவும், ரொம்ப ஹார்ஷாவும் பேசாதீங்க. உங்க மேல தப்பு இல்லைனாலும் கைண்டா நீங்க பேசுங்க. "சார் நான் எந்த தப்புமே பண்ணல. என்கிட்ட இந்த எவிடன்ஸஸ் இருக்கு." அப்படின்ற பட்சத்துல வந்து பொறுமையா போலீஸ வந்து அப்ரோச் பண்ணிக்கோங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாரி வந்து நீங்க வந்து பேசிக்கோங்கன்னு தான் சொல்றேன். மத்தபடி சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, சம்மன் குடுத்து தான் போலீஸ் ஒருத்தர விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா, இது உங்களுக்கு நெகட்டிவா வந்து ஆயிடக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பாங்க. அதன் பிறகு வந்து நீ சம்மன் குடுத்தா வருவேன்னு சொல்றியேன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் பிறகு வந்து சட்ட சிக்கல வந்து நீங்க தான் வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பாத்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.